ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி வரதுனால பிகினர்ஸ்க்கெல்லாம் கொழுக்கட்டை பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சொல்கிறேன். இப்போ இது வந்து அரிசி மாவு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு ஈரப்பதமாக அரைச்சிட்டு வந்து இட்லி பானையில் வேக வச்சு அதை மறுபடியும் காய வச்சு அதுக்கப்புறம் சலிச்சு எடுத்து வச்சுக்கிறது. ஒரு 2 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். அது வருஷம் ஆனாலும் வீணாக போகாது. அந்த மாதிரி பதப்படுத்தின மாவு இது கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே, இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு பதப்படுத்துறது எப்படின்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு நாள் போடுறேன். இப்போ டைம் இல்லாதனால நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக செஞ்சு காமிக்கலாம் பிகினர்ஸ்க்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த பேசிக் மாவு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கப் எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். இது வந்து நான் உருண்டை வெல்லம் தான் நசுக்கி வச்சுருக்கேன். உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் பூரணத்துக்கு எடுத்துக்கலாம். பூர்ணம் கிளறதுக்கு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கம்மியாக வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ப்ராசஸ் என்னென்னா, கடலைப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டாதான் நம்ம அடுத்தது மிக்சியில் அடிக்கும்போது நான் காமிப்பேன். இப்போ இதை பாகு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சட்டியில் பாகுனா பாகு பாதம்லாம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம் எண்ணெய் சட்டியில். ஏன்னா இது வேக வச்சு நம்ம மிக்சியில் அடித்து தான் அதில் சேர்க்க போகிறோம். நிறைய செய்கிறதுனா தேங்காய் வறுத்து சேர்க்கணும். நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால தேங்காய் நான் வறுக்க மாட்டேன். அப்படியே கொட்டி கிளறி பாகு எப்படி வருதுன்றது, பாகுல என்னென்ன செய்கிறேன்றதை பாருங்கள். இப்போ முதல்ல வந்து என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பை வேக வச்சுக்க போகிறோம் முதல் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் இதை பாகு எடுக்க போகிறோம். இப்போ பூர்ணம் கிளறது எப்படின்னு பார்த்துட்டு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, மேல் மாவு எப்படி செய்கிறதுங்கிறது காமிக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது இந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, புடி கொழுக்கட்டை பிகினர்ஸ்க்காக. அதுக்கும் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் வந்து நீங்கள் கீரி போட்டுக்கலாம், பல்லாக கீரி போட்டுக்கலாம். நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா புடி கொழுக்கட்டைக்கு பண்ண போகிறோம். அடுத்தது வந்து உளுந்து பூர்ணம். இது கார கொழுக்கட்டை. உளுந்து பூர்ணம் எப்படி பண்ணணும்னா, இந்த உளுந்து இந்த அளவு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, உங்கள் இஷ்டம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படி வரும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி இல்லாமல் அடித்து எண்ணெய் சட்டியில் வதக்கி தான் பூர்ணமாக ரெடி பண்ணி போகிறோம். அதில் நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அதுக்கு வந்து லாஸ்ட்டாக புளியத்துக்கு ஒரு 1/2 லெமன் வேணும் நமக்கு. அதை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதை உளுந்து கூட அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா தேவையான அளவு போட்டுங்க. நான் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். 1 தான் போடுவேன். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் இப்போ இது ஜீரகம், பச்சை மிளகா எல்லாம் உளுந்தோட அரைச்சிடுறோம். இஞ்சி அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு, இப்போ கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த உளுந்து தண்ணி இல்லாமல் அடிச்சு வச்சுருக்கதை எடுத்து கிளறிட்டு தேங்காய் போட்டு இறக்கிட்டு நம்ம லெமன் புழிஞ்சு பிசைஞ்சு கொழுக்கட்டை பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் மேல் மாவு நம்ம இந்த அளவு தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கும் மேல் மாவு இந்த அளவு தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 வகை கொழுக்கட்டை நம்ம பண்ண போகிறோம். ஒன்று கடலைப்பருப்பு பூரணம் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் வந்து புடி கொழுக்கட்டை ஒன்று பண்ண போகிறோம். அதை இந்த அளவு மாவு தான் எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இன்னைக்கு 3 கொழுக்கட்டை வெரைட்டி பார்த்துருவோம். நாளைக்கு என்ன முடியுதோ அதை போடுறேன். எள்ளு பூர்ணம் கொழுக்கட்டை இருக்குது, தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை இருக்குது, பால் கொழுக்கட்டை இருக்குது. அதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஆனால் வந்து இந்த நம்ம சேனலில் 3 வகையான கொழுக்கட்டை பிகினர்ஸ்க்காக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உளுந்த ஊற வச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே இது 1/2 மணி நேரம் இது ஊறிடும். உளுந்தை வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நமக்கு புடி கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை இதில் போட்டுடலாம். தண்ணியாக கொதிக்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியாக கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு பூரணத்துக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுருக்கோம். அந்த ப்ராசஸ் வெந்தோடனே நம்ம பார்ப்போம். இப்போ புடி கொழுக்கட்டைக்கான மாவு போடுறோம். என்கிட்ட ஏலக்காய் பொடி நுணுக்கி வைக்கல, தீந்துருச்சு. அதனால தான் ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கிறேன். இதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டுக்கோங்க, போதும். இதில் தூசி இல்லை, இருந்தாலும் நம்ம வடிகட்டி சேர்த்துப்போம். எடுத்தோடனே நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த அளவு ஊற்றிட்டு முதல்ல கிளறி பாருங்கள். நம்ம உப்பு வேற சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
நான் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அதனால இனிப்பு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த வெல்லமும் நான் கூட தான் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். அதனால இந்த மாவு போதும். இப்போ இந்த பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பிடிக்கிறதுக்கு பதமாயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சிங்கன்னா கொஞ்சம் சுடும். உங்களுக்கு கை சூடு பொறுக்குதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். மாவு பிசைறது தான் இதில் வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா சரி. கொஞ்சம் சுடுது, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் மாவு என்ன பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இப்படி பிடிச்சா போதும். இது வந்து புடி கொழுக்கட்டைக்கான இது மெஷர்மெண்ட்டு. வெள்ளை தண்ணி போதும். ஏன்னா நம்ம வெள்ளம் 2 கட்டிக்கிட்ட கொதிக்க வச்சுருக்கோம். இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், இதான் மிச்சம். இன்னும் வேணும்னா மாவு நிறைய சேர்த்திங்கன்னா இந்த வெள்ளை தண்ணி பூரா ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறேன், ஏன்னா 3 வெரைட்டி நம்ம பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது பண்ணுறோம். இப்போ வந்து இது எப்படி பிடிச்சி இட்லி பானையில் வேக வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கிறேன். அதில் இட்லி அவிக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வச்சுக்கோங்க. இதில் கூட்டி குறைச்சிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிட்டு தான் அதில் வைக்க போகிறோம். இதில் வந்து துணி போடலாம். துணி நான் போடலை, இப்படியே வச்சுக்கிட்டு இது துணி போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். இதுக்கு துணி தேவையில்லை. வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் தடவினாலும் தடவிக்கலாம். நான் அதுவும் செய்யலை, உங்கள் இதுக்கு பண்ணிக்கோங்க. அந்த பாருங்க பிடிக்கிற பதம். இப்போ சூடு ஆறிடுச்சு. அதுதான் அகலமான பேஷன் எடுத்துட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும். பார்த்தாலே தெரியும் நான் எப்படி பிடிச்சி வைக்கிறேன்ட்டு. ஒரே அளவாக மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா பெருசு சின்னதுன்னு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வேகத்துக்கு டைம் ஆகிடும். ஒன்றோட ஒன்று வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெந்துடும். எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹையில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாவு ரெடியாக இருந்ததுன்னா நமக்கு கொழுக்கட்டை செய்கிறது ஈஸி தான். எந்த கொழுக்கட்டைனாலும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஆனால் மாவு வந்து பதம் ரெடி பண்ணணும். மாவு பேசிக் மாவு தான், நமக்கு கொழுக்கட்டை மாவு தான் வேணும். அதை வந்து நல்லா நம்ம கரெக்டாக பதம் பண்ணி வச்சிட்டோம்னா கொழுக்கட்டை வந்து ஈஸியாக மேல் மாவுலாம் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த ஒரு கப்புக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 5, 3, 8, 11, 13, 15 கொழுக்கட்டை வந்திருக்கு. ஏன்னா வெரைட்டியாக 3 வெரைட்டி பண்ணுறதுனால நம்ம வந்து பிரசாதமாக செஞ்சு வைக்கலாம். நம்ம எடுத்த ஒரு கப்பு மாவுக்கு இத்தனை கொழுக்கட்டை வந்திருக்கு. இது வெந்தோடனே காமிக்கிறேன். இப்போ ஹையில் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இதுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது என்னன்னா கடலப்பருப்பு பூரணத்துக்கு மேல் மாவு பிசைகிறோம். பூர்ணம் உள்ள வைக்கிறதுக்கான மேல் மாவு அதே அளவு கப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ இது இந்த மாவுக்கு தேவையான அளவு தான் சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றி பிசையணும். இது வந்து வெல்லம் எதுக்கு போட்டிருக்கேன்னாக்கா, கடலப்பருப்பு பூரணத்துக்கு வெல்லம் கரையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ மேல் மாவு பிசைறது தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நல்ல தளபலன்னு கொதிச்ச தண்ணி இதில் ஊற்றுறோம். இதுவும் அதே மாதிரி தான், இது வெறும் தண்ணி தான், உப்பு போட்டிருக்கோம் மாவில். இதுக்கு மேல் மாவுக்கு தான் இதை பண்ணிக்கிறோம். இதுக்கும் பார்த்து தான் நீங்கள் ஊற்றணும் தண்ணி. ஏன்னா எடுத்தோடனே தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. ஏன்னா மாவு அளவு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சுடாது. நம்ம கரண்டிலே பதம் தெரிஞ்சிடும். நம்ம பரட்டி விடும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இப்படி தட்டி பார்த்துக்கிட்டிங்கனால தெரியும். இந்த சொப்பு செய்ய வரணும்.
அந்த அளவுக்கு பண்ணிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யோ எண்ணெயோ உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா இது கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறனால சும்மா கொஞ்சோண்டு பேருக்கு போட்டுருக்கு. மாவு வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கும். நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் பிசைஞ்சு வச்சாலும் சரி. இப்போ கை வச்சிங்கன்னா சுடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், கரண்டிலே பண்ணுறேன். நெய் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கட்டியும் ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கட்டி பூர்ணம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். நல்லா தெரியும் பாருங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது ஓரம்லாம். இதான் பதம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா எடுத்து நம்ம சொப்பு செஞ்சு உள்ளே பூர்ணம் வைக்க முடியாது. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இது ஊறட்டும். இதில் ஈர துணி போட்டு நீங்கள் மூடலாம். நான் இப்போதைக்கு இப்போ தானே செய்ய போகிறோம். அதனால் தட்டு போட்டு மூடி இங்கே ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து வடிகட்டிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா 2 சவுண்டு தான் வச்சேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துடணும். நீங்கள் சத்த ஊற வச்சுட்டு கூட நீங்கள் போடலாம். நான் டைரெக்டாக தான் போட்டேன். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இதை மிக்சியில் அடிச்சுக்கணும். இதில் ஏலக்காவும் இதை மிக்சியில் அடிச்சுட்டு இந்த வெல்லம் கரையை வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து வடிகட்டிட்டு இதில் போடணும். ஏலக்காய் இது நல்லா வெந்துருச்சு. அதனால ஒரு சுத்துனா போதும். பாருங்க, இது நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. போதும் இது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சதை போட்டுக்கணும். சுடுது, அதனால தான் ஸ்பூனில் எடுத்துட்டு இருக்கேன். இது கட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பாகுல போட போட இது கரைஞ்சி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்கு இது கெட்டியானோட தான் நம்ம தேங்காய் போடணும். இப்போ வந்து தேங்காய் போடணும். இது ஆறினோன்னா கெட்டியாயிடும். இந்த இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கிண்டுனா கெட்டியாயிடும். நான் கொஞ்சம் இனிப்பு கூட எடுத்திருக்கேன். ஏன்னா மேல் மாவு வந்து சப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இனிப்பு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் கம்மியாக எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு ஜாஸ்தி போட்டு பண்ணினீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. இது கெட்டியானோன்னா ஆறிடும். சரி, ஆறினோன்னா கெட்டியாயிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, இது வெந்துருச்சுங்கிறது இந்த பாருங்க, இதில் ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். ஒரு குச்சி ஏதாவது டூத் பிக் அந்த மாதிரி வச்சு நீங்கள் குத்தி பார்க்கலாம். நான் கத்தியில் வச்சு காமிக்கிறேன். ஒட்டாமல் இருக்குது. பதம் வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அடுத்தது கொழுக்கட்டை நம்ம பண்ணி வைக்கணும். அதனால் இப்போ இதை கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அந்த பூர்ண கொழுக்கட்டை கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதை ஒரு இதில் எடுத்துடலாம். நமக்கு புடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ இன்னும் பூர்ண கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அதையும் காமிக்கிறேன். இது சூடாக இருக்குது. இன்னும் ஆற ஆற கெட்டியாயிடும். நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி செய்யணும்? நான் இப்போ இது பேசிக் வந்து எண்ணெய் தொட்டுக்கல, நெய் தான் தொட்டுக்க போகிறேன். இந்த உருண்டை வந்து நீங்கள் பூசண இலையில் இந்த கொழுக்கட்டை அச்சில் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். இப்போல்லாம் கொழுக்கட்டை அச்சு கிடைக்குது, அதில் கூட வச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம மடக்கணும்ல, அதனால இந்த அளவு வச்சுக்கோங்க.
இப்படி ஓரம் டிசைன் பண்ணி மடக்கி கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம்ல, அந்த மாவுக்கு எத்தனை கொழுக்கட்டை வருது? 3, 5, 8, 11 கொழுக்கட்டை வந்துருக்கு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல, நல்லா ஊறிச்சு. இதுக்கும் மேல் மாவு வந்து அதே ப்ராசஸ் தான். தண்ணி கொதிக்க வச்சு மேல் மாவு பிசைஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த பூர்ணத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இதில் பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிட்டு இப்போ ஜீரகம் போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன், இது பாருங்க, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து எண்ணெய் செட்டில் எப்படி வதக்கறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அந்த பூர்ணம் வந்து கிளறி எடுக்கிறதுனால நல்லா கொஞ்சம் 2 ஸ்பூன் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, இதில் நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். அதனால இது பூர்ணம் வர வரைக்கும் கிளற வேண்டியதான். கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு பூர்ணம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் வந்து காண்டும். நல்ல ஒரு அடி கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. அப்போதான் வேகமாக நமக்கு வந்து இது சுருண்டு வரும். உப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி போட்டு நம்ம இதில் அரைச்சி உதிரி உதிரியாக இருக்கும். இன்னும் தண்ணி வந்து விடாமல் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லது. அப்போல்லாம் கூட அம்மி அது மாதிரி தான் நவுத்துவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு 1/4 மூடி தெரிவிக்கலாம். தெரியும் நம்ம போட்டதுக்கும் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு. சிம் பண்ணிட்டேன் அடுப்பை நான். நம்ம லெமன் வந்து எண்ணெய் சட்டியை நிறுத்திட்டு தான், நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு தான் ஊற்றணும். உளுந்து ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா இது வேகமாக ஆயிடும். இது ஒன்றும் இது இல்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உளுந்து ஊற வச்சுட்டோம், இப்போ வதக்கிட்டோம், தேங்காய் போட்டோம். தேங்காய் உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். நம்ம இந்த உளுந்துக்கு இந்த பூர்ணம் இந்த தேங்காய் போதும்ன்ட்டு நான் போட்டுருக்கேன். வந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இதில் இறக்கிட்டு தான் நீங்கள் வந்து லெமன் புளியணும். இந்த அடுப்பை நிறுத்திட்டேன் பாருங்கள், நிறுத்திட்டு லெமன் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால எலுமிச்சம்பழம் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா நிறுத்திடுங்க. அவ்வளோதான், உளுந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல் மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். ஆறட்டும். நம்ம எடுத்த உளுந்துக்கு எவ்வளோ பூர்ணம் வந்திருக்கு பாருங்க. இப்போ மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதுக்கும் அதே ப்ராசஸ் தான், மாவு பிசைறது. மேல் மாவு நீங்கள் இப்படி தான் பிசையணும்.
இதுக்கும் நெய் வந்து கொஞ்சம் போட்டு, நெய் வாசனை நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டோன்னு வச்சுங்களேன், எண்ணெய் வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக நெய் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. சும்மா ஒட்டாமல் வரத்துக்கு தான். மாவு வந்து ஆறினோடனே சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தான் அந்த நெய்யை போடுறது. கொஞ்சம் ஆறினோடனே கை பொறுக்கிற சூட்டுக்கு பிசைய முடியும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, கை வச்சுக்கோங்க. கலர் மாறிடுச்சு பாருங்க, இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் குறைன்னா அடிச்சிங்கன்னா இன்னும் பூர்ணம் வந்து பொல பொலன்னு கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு அப்புறம் கொஞ்சம் அடிச்சிட்டேன், பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஷேப் எப்படி கொடுக்க போறோம்னா, இந்த பூர்ணத்துக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே டைம்ல ஒரு 3 கொழுக்கட்டை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எது பூர்ண கொழுக்கட்டை எது வந்து இந்த கொழுக்கட்டைன்னு தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ஷேப் கொண்டு வந்துடும். இதுதான் கார கொழுக்கட்டை அப்படிங்கிற இதுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் டக்குன்னு எடுக்கும்போது. பசங்களுக்கு கொடுக்கும்போது பூர்ண கொழுக்கட்டை. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம் செய்வேன், உளுந்து பூர்ணம் செய்வேன், கடலப்பருப்பு பூர்ணம் 3மே செய்யும்போது நமக்கு இந்த வித்தியாசம் காட்டுறதுக்காக இப்படி எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்போம். பிள்ளையாருக்கு வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் பிள்ளையார் வாங்கின்னு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை பாயசம் சமையல் பண்ணிட்டு இந்த கொழுக்கட்டையும் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகிடும். நமக்கு சுண்டல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து மத்தியானத்துலேயே எல்லாம் செஞ்சுருவோம், சாயந்தரம் கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறதுனால ஒரே படையலாக போடுறதுனால. பாருங்க இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா வித்தியாசம் தெரியும். அம்மா எனக்கு கார கொழுக்கட்டை 2 வைங்க, இனிப்பு கொழுக்கட்டை வைங்க அப்படின்னு சொல்லி பசங்க கேட்கும்போது நம்ம வித்தியாசம் இல்லாமல் எடுத்து கொடுக்கலாம். எள்ளு பூர்ணம் பண்ணும்போது தேங்காய் பூர்ணம், எள்ளு பூர்ணம்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் மாதிரியே உருட்டணும், கூம்பு மாதிரி. நான் பண்ண ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உளுந்து பூர்ணம்லாம் நல்லா பொல பொலன்னு வரும். இன்னும் கூட நீங்கள் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பதம் போதும்னு நினச்சிங்கன்னா இதோட இது பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நெய் தொட்டுட்டு கொழுக்கட்டை மாவு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் தொட போகிறோம், ரொம்ப போட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறதில்ல. அந்த கையில் வந்து இப்போ உருட்டும் போது நமக்கு ஒட்டாமல் வரதுக்காக தான் அந்த எண்ணெய் தடவுறது. அதுக்கு பதிலாக நெய் தடவிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெய்யெல்லாம் ஆப்ஷன் தான். இந்த உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி வருது பாருங்கள். நம்ம சொப்பு பண்ணும்போது சொன்ன பேச்சு கேட்கும் அந்த மாவு பதமும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். என் சேனலை பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணாதான் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்காக நம்ம வந்து கொழுக்கட்டை 3 வெரைட்டி பண்ணி காமிச்சிருக்கோம். நல்லா பாருங்கள், சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை. நீங்கள் இது அதாவது நம்ம கையில் செய்யணும் அப்படின்னு இல்லை, இப்போ இது கிடைச்சிருக்கு, நம்ம கொழுக்கட்டை மோல்டு கிடைச்சிருக்கு, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த புடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கப்பு மாவு தான் எடுத்தோம், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது உளுந்து பூரணம் சுடுது வேறு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.